ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 24 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மீனா வந்து இவங்க உள்ள ரூம் போயிடுறாங்க. அங்க முருகன் வந்தோடனே முத்துவும் முருகனும் வந்து இங்க வெளியில நின்று உள்ள கல்யாணம் நடக்குது, வெளியில இவங்க ரெண்டு பேரும் நின்று டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க வந்து ஐயர் வேற வந்து எல்லாம் பண்ணி கல்யாண மாலை எல்லாம் மாத்தி சைன் எல்லாம் பண்ணி எல்லாம் மேரேஜ் முடிச்சிருந்தாங்க. அங்க வெளியில நின்று முத்து போன் பேசிட்டு இந்த வாசல் வர நடக்கிறாரு, அங்க போறாரு. ஆனா அவர் உள்ள எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்போ இவங்க வந்து முத்துவும் முருகனும் இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இவங்க வெளியில கிளம்பலாம் வராங்க. அதுக்குள்ள மீனா இவங்க எல்லாரும் வந்து அவங்களோட பின்னாடி வெளியா போயிடுறாங்க. இவங்களும் அவங்கள பார்க்கலாம், அவங்களும் இவங்களை பார்க்கல, வெளியில போயிடுறாங்க. இப்ப மீனா வாசல் வர போயிட்டு ஒன்னும் கவலைப்படாத சீதா பாத்துக்கலாம் சொல்லிட்டு இது பர்ஸ வர உள்ள வச்சுட்டு வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லி மீனா வந்து பர்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பர்ஸ் எடுக்க வரும்போதுதான் முருகனும் முத்துவும் போய் வா அதிகாரிகிட்ட போய் பேசிட்டு வரலான்னு உள்ள போறாங்க. அவங்க பேசிட்டு வெளியில வரும்போது மீனா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்பதான் முத்துவும் மீனாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ உடனே முத்து கேக்குறாரு, நீ எங்க இங்கன்னொடனே எங்க நான் தான் காலையில சொன்னேன் ஒரு மாலை கொடுக்க வந்தேன்னொடனே, ஓ அப்ப அந்த கல்யாணத்தையும் நீ தான் நடத்தி வச்சோன்னே, ஐயோ அந்த கல்யாணத்தை அப்போ உடனே முத்து வந்து முருகன் கிட்ட சொல்றாரு, பாத்தியா நான் உனக்கிட்ட உனக்காக நான் டீட்டெயில் கேட்க வந்திருக்கேன், என் ஒய்ஃப் வந்து இங்க ஒரு கல்யாணம் நடத்திக்க வந்திருக்கேன். ஐயோ நானா கல்யாணத்தை நடத்தி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பதறாங்க. இல்ல நீ மாலை கொடுக்க வந்தல அததான் சொன்னேன். அப்புறம் மீனா போய் உள்ள போய் பர்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள இங்க வந்து அருண் வந்து சீதாவை ஆட்டோல ஏத்தி விட்டுறாரு. சீதா போன பிறகு முத்து வெளியில வரும்போது அருணும் முத்துவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமா முறைச்சுக்கிட்டே போறாங்க. அப்போனே மீனா கிட்ட சொல்றது, எங்க பார்த்தாலும் இவனை பார்க்க வேண்டியதாவே இருக்குது, டிராபிக் போலீஸ்ல ஏதாச்சும் விஷயமா வந்திருப்பா, சரிவான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நேரா அங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. சத்யாக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அங்க போறாங்க. கல்யாணத்துல இவங்க தாலி கட்டல, வெறும் சைன் மட்டும் தான் பண்றாங்க. இங்க வந்து எல்லாருமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாரி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே முத்து வந்தோடனே எல்லாரும் முத்துவ பெருமையா சொல்றாங்க, இந்த மாதிரி மச்சானுக்கே இவ்வளவு சரி மச்சனிச்சிக்கு வந்து நீ என்னென்ன பண்ணுவியோ அப்படின்னு. சீதா கல்யாணத்தை நம்ம அப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முத்து பேசுறாரு. அப்புறமா அவங்க அப்பாவோட போட்டோ சாமி கும்பிட்டுட்டு மேல எல்லாருமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சீதா மட்டும் ரொம்ப டல்லாவே இருக்கிறாங்க. மீனா வந்து விடு விடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இப்ப ஹவுஸ் ஓனர் வந்து முத்துக்கிட்ட பேசுறாரு, ஏன்பா நீ வந்து எல்லாமே சரியா செய்யல, சீதா விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதோட ரெண்டு எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா முத்து என்ன சொல்றாருன்னா, சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியா நான் நடத்துவேன், சீதா நீ வாயை திறந்து சொல்ல, மாமா பாக்குற மாப்பிள்ளைன்னா நான் கட்டிக்குவேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்றாரு. சீதா அப்படியே தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.